நான் ஒரு ஆடிட்டர் அண்ட் லாயர் குவாலிஃபைட். 1950 பிறந்த, இப்போ 76 வயசு கம்ப்ளீட் ஆகிடுச்சு எனக்கு. ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் நான் பிறந்தோம். எங்கள் அப்பா ஜெமினி பிக்சர்ஸ் சர்க்கியூட்டில் டைப்பிஸ்டாக இருந்தார். அவர் 10th ஸ்டாண்டர்ட் தான் பாஸ் பண்ண, எஸ்எல்சி ஃபெயில். இப்போ அவருக்கு 125 ரூபா தான் சம்பளம். ஜெமினி பிக்சர்ஸில் இருந்தார். ராமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார் வாசன் கம்பெனியில். அம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். வேதம் படிக்கிற ஒரு சாஸ்திரிகள் குடும்பத்தை பிறந்தவங்க அம்மா. அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பசங்களெல்லாம் படிக்க வைப்பாங்க, பொண்ணுங்கள்லாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. சேர்த்து 2ஆம் தரம் 3ஆம் தரமாக கூட கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம். எப்படியாவது கல்யாணம் பண்ணி கொடுத்தா போகிறோம் அப்படிங்கிற அவ்வளோ ஏழ்மையினால் எங்கள் அம்மாவுக்கு மட்டும் எஸ்எல்சி பாஸ் பண்ணாத ஒரு வேலை பார்க்குற பையனை தூத்துக்குடியில் இருந்தால் எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்கள் அப்பா ஜெமினி பிக்சர் சென்னையில் இருக்கிறதுனால மாமல்லத்தில் இந்த அகஸ்தியர் கோயில்னு இருக்கும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, டி நகரில் இருக்குது. அதை பற்றி சொல்லும்போது சொல்கிறேன். அதில் முக்கியமாக நவகிரகம் யாராவது பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. அது அந்த ஒரு கோயிலில் தான் நவகிரகம் வாகனத்தோடு இருக்கும். அமிதாப் பச்சன் எல்லாத்துக்கும் வெளியில் வாங்கி கொடுத்துட்டு போனார். இல்லை, அந்த கோயில் மாதிரி எந்த கோயிலையும் நீங்கள் பார்க்க முடியாது. நவகிரகம் யாராவது பார்க்கலன்னா அங்கே போய் பார்த்துடுவோம். அந்த கோயிலுக்கு எதிர்க்க அது ஒரு கோயிலோட சைடு வீடு இருந்தது. அதில் அந்த குருக்கள் கொடுத்துட்டு இருந்தார். சைடில் ஒரு போர்ஷன் இருந்தது. எங்கள் அப்பா அப்போ எங்கள் சிஸ்டர் வீட்டில் இருந்தார். அப்பாவோட சிஸ்டர் வீட்டில் இருந்தார். யோகா மகர்ஷிட்டேருந்து போயிட்டு கோயிலுக்கு அடிக்கடி வருவார். அந்த குருக்கள் ரொம்ப ஃப்ரெண்டானார். கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுத்த உடனே, கல்யாணம் எங்கடா இருக்க போகிறேன் என்னென்னு கேட்ட உடனே, இல்லை வீடு தேடின்னு இருக்கேன் சார். இல்லைப்பா இங்கே ஒரு சைடில் போர்ஷன் இருக்குது, 20 ரூபா வாடகை, 40 ரூபா எலக்ட்ரிசிட்டி சார்ஜ், நீ இங்கே 20 ரூபா நான் உனக்கு அந்த வீடு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னார். எங்கள் அப்பாவும் சரின்னு சொல்லிட்டு வந்தால் கல்யாணம் ஆகி அங்கே போய் செட்டில் ஆனார். அப்போல்லாம் இந்த ஃபேமிலி பிளானிங்லாம் ஒன்றும் எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. ஏன்னா எல்லாம் ஒவ்வொருத்தரையும் ஃபேமிலி ஒரு குழந்தை பிறந்து உடனே பிறந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க எல்லா தலைவையும் பார்த்து குழந்தை வச்சு 6 மாதம் வச்சுருந்து அப்புறம் அனுப்பி விடுவாங்க. ஒரு 6-7 குழந்தைகள் பிறந்துடுது. காஃபி டீ கூட வாங்கி தர முடியாது வீட்டில். ஒருவேளை சாப்பாடு கூட இல்லை, முடியாது. பால் வாங்க படம் இருக்காது. பக்கத்தில் ஒரு ஐயர் கடையில் தயிர் வேணும், அது புளிக்கும். அதில் எலுமிச்சை பழம் கருப்பிலெல்லாம் போட்டுக்கிட்டு அது புளிப்பாக அகற்றி வச்சு போடுவாங்க. அந்த கஷ்டம்னா துதி மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும். அது வாடகை கொடுக்க முடியாது. அது 6 மாதம் பெண்டிங் இருக்கும், டியூ இருக்கும். சரி, உடம்புக்கு வந்துடுத்துனா எதிர்க்க எஸ்டிடி சாரின்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட போயிடுவோம். அவங்கள்ட்ட போயிடுவோம். அவர் பாவம் கூடிய முறையும் வெளியில் மருந்து வாங்க கொடுக்க மாட்டார். ஏழை குடும்பம்னு தெரியும். அவர்கிட்ட இருக்கிற சாம்பிள்லாம் கொடுத்துடுவார். அவர் 8 ரூபாய்க்கு பில் அடித்தா அது 8 மாதத்தில் அடைப்போம் நாங்கள். ரொம்ப கஷ்டம். அதனால் என்ன பண்ணார், பேரளவுன்னு எங்கள் அப்பாவோட ஊர் அது. பேரளவு மேயவரத்து பக்கத்தில் இருக்குது. என்னை கூட அங்கே விட்டுட்டார். என் தம்பி அடுத்தவன் தம்பி இருக்கான். அவன் பேர் ஜே பாஸ்கர்னு தெரியும், உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம். அவரை இது டாக்டர், இன்றைக்கி இது டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் கிளினிக்கல் நியூராலஜிஸ்ட் லண்டன். அவரை என்ன பண்ணார், கொண்டு எங்கள் மாமா சிதம்பரத்தில் இருந்தார், எங்கள் அம்மாவோட ஊர். அங்கே கொண்டு விட்டுட்டார். எங்கள் மாமா வீட்டில் எல்லாம் நல்லா படிக்கிறவங்க. ஒருத்தர் ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜி அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இந்த ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ் நேஷனல் காலேஜ். அப்படி அது பையங்களை தான் படிக்க வச்சாரு, பொண்ணுங்களாம் படிக்க வைக்கல. என் தம்பி அங்கே படிச்சுட்டு தான். நான் ஒரு 4 வருஷம் கழிச்சு நான் வந்துட்டேன். நான் மெட்ராஸ்க்கு வந்துட்டேன். அவன் 9ஆவதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்தான். அந்த என்னை ஒரு அடுத்த ஒரு அம்மா டெல்லிக்கு பொறுத்த என்னை எங்கள் அப்பாவோட சிஸ்டர் வீட்டை கொண்டு விட்டுருவான். அங்கேருந்து வந்துட்டு போவேன். செட்பெட்லேருந்து வருவேன். இங்கே ஸ்கூலுக்கு போய்ட்டு ஆஃபீஸர் ஸ்கூலுக்கு போய்ட்டு திரும்பி போவேன். அவங்க அப்பா டெய்லி எங்கிட்ட பைசா ஐசா ஒன்றும் கொடுக்க முடியாது. அவரால் ரொம்ப கஷ்டப்படுவார். ரொம்ப சைக்கிளில் தான் போவார். என்ன பண்ணுறது தெரியல. 10 ரூபா வட்டிக்கு வாங்கிட்டு வந்துடுவார் போட்டு கடன். சம்பளம் வாங்கிட்டு வந்தோன்னா அதை கொண்டு கொடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வருவார். ஒரு வீட்டில் பணமே இருக்காது. அப்புறம் என்ன பண்ணார், ஒரு டைப்ரைட்டர் ஒன்று ஏற்பாடு பண்ணி ஜாப் டைப்பிங் மாதிரி ஆரம்பித்தார். பக்கத்தில் வக்கீல்கிட்ட நம்ம டிக்டேஷன் எடுத்துகிட்டு பாண்டி பஜாரில் ஒரு ஹால்டா இன்ஸ்டிடியூட்னு ஒன்று இருந்தது. மிஷினு ஆஃபீஸெல்லாம் அவர்கிட்ட இருக்க பேப்பருக்கு மேலே அவர் இருக்கும். இவர் போய் டிக்டேஷன் எடுத்துகிட்டு அங்கே போய் கொடுக்கணும். 1 ரூபா சார்ஜ் பண்ணேன்னா 4 நாள் இவர் கொடுப்பார். 3/4 ரூபா அவர் எடுத்துட்டுருவார். 4 நாள் தான் ஃபீஸ் ஒரு பக்கம் அடித்தாக்க. அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டார் பாவம். கடைசியில் என்னாச்சு, என்ன 10ஆவது நான் படிச்சுட்டு இருக்கேன். எங்கள் அம்மா என்ன பண்ணுவோம், காலம்பரை எதிர்க்க கோயிலில் போய் கோலங்கள்லாம் போட்டு பாட்டம்மான் பேர் அம்மா பாடினதுக்கப்புறம் தான் பூஜை நடக்கும். தீபாவளியே காட்டுவான். அந்த செட்டியாரத்துக்கு அந்த தேவி தியேட்டர் எனக்கு பார்த்துருப்பேன். நீங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். அவன் பெரிய இண்டஸ்ட்ரீஸ் சேலம் அவளுக்கெல்லாம் கன்னடிகா. அவள் தான் அந்த கோயில் நடத்திட்டு ப்ரைவேட் டெம்பிள். அவர் தான் அவர் டெய்லி அந்த கோவிந்தா செட்டியார் கோயிலுக்கு ஒய்ஃபோடு வருவார்.
நான் வாசல் நின்றுருப்பேன். அவர் பிரசாதம்லாம் கொடுப்பாங்க. கடைசியில் அவர் ஒரு வாழைப்பழம் எங்கள் போகும்போது எங்கிட்ட ஒரு வாழைப்பழத்தை கொடுத்துட்டு எங்கள் பக்கத்தில் அந்த பக்கம் இன்னொரு டெனண்ட் ஒரு வயசானவங்க இருந்தாங்க. அவரை போய் பார்க்குறதுக்கு பேசிட்டு இருப்பார் போவார். ஒரு நாளைக்கு என்னை கேட்டார், என்னடா பண்ணுறேன் லீவு உங்கள் மாமா வீட்டுக்கே போறியான்னு கேட்டார். இல்லை நான் வீட்டில் தான் இருக்கேன். இப்போ எவ்வளோ மாதம் லீவு? 3 மாதம் சொன்னார். வேலை கொடுத்தா செய்கிறேன் அப்படின்னு. நாளைக்கு காலம்பரம் 8:30 மணிக்கு வந்துட்டு வீட்டுக்கு ஃபுல் பேண்ட் போட்டுட்டு தான் வரணும் சொல்லு. சரி, மறுநாள் காலம் எங்கள் அப்பாக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். பையனுக்கு வேலை கிடச்சிது, போகிறீங்க படித்தது, வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு எங்கள் அப்பாவும் தீர்மானம் பண்ணி என்னை அனுப்பிச்சுட்டா. மறுநாள் காலம்பரம் 8:30 ஷார்ப்பாக அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். நான் பிராமணங்கிறதால அவன் அம்மாவையும் ஒய்ஃபையே கூப்பிட்டு எனக்கு டிஃபன் வாங்கல. நான் குக்கில் இருக்காங்க. ஏன்னா அவங்க அந்த அம்மாவையும் கூப்பிட்டு டிஃபன்லாம் போட சொல்லி பஞ்சாங்கத்தெலாம் பார்த்து 11 மணிக்கு தான் நல்ல டைம் இருக்குது. 11 மணிக்கு நம்ம ஆஃபீஸ்க்கு போகலாம். மின்ட் ஸ்ட்ரீட் இருந்தது. இந்த மின்ட் ஸ்ட்ரீட்னா தங்கசாலை இந்த ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு எதிர்க்க 490 மின்ட் ஸ்ட்ரீட். 3 மாடி, லிஃப்ட்டு கிடையாது. அதில் காரில் அவர் முன்னாடி உட்காந்து நான் அவரோட போவேன். முதல் நாளைக்கு போகிறேன். நான் போய்விட்டு அந்த 3ஆம் மணி பாரதியூரில் போட்டு இருந்தது. அவர் தேவி ஃபிலிம் ப்ரைவேட் லிமிட்டட்னு ஒன்று இருந்தது. கொஞ்சம் சிலைங்க எடுத்தவங்க தான். அந்த படம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வரும். அந்த எல்லா தேட்டர் மேனேஜர்ஸ்லாம் வருவாங்க. வந்து அப்போ என்னை வந்து மேலே 3ஆவது மாடியில் ஒரு ஆடுற ஸ்டூலில் உட்காந்து வச்சுட்டாங்க. ஒரு பெல் அடித்தா நான் போடும். அங்கே வந்து ஒருத்தர் காஃபி வாங்கிடுவா, டீ வாங்கிடுவா, பிஸ்கெட் வாங்கிடுவான்னு கூப்பிடுவான். அதை போய் கீழே 3 மாடி இறங்கி போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். மறுபடியும் நிற்கணும். அங்கே மறுபடியும் ஒரு பெல் அடித்தா போய் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கீழே கொண்டு கொடுத்துட்டு கணக்கு கொடுக்கணும். அப்புறம் வர தபால்லாம் இன்வெர்ட் ரிஜிஸ்டர் எழுதி கொடுக்கணும். சாயந்தரம் அது போகிற தபால்லாம் அவுட் அந்த அங்கேயே இருக்கும் ஃப்ராங்கிங் மிஷின் போட்டு விட்டு பார்ட் அவுட் போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு போஸ்ட் பண்ணிட்டு வரணும். 6 மணிக்கெல்லாம் வேலை முடிச்சிடும். இவர் 7:30 மணி உட்காந்துருப்பா. அப்போ தான் தேவி தேட்டர் கட்ட ஆரம்பிச்சது. அவரோட காரில் தான் வரும். ஏன்னா போக ஒரு பைசா இல்லை, அதுக்கு பஸ்ஸுக்கு பைசா இல்லை. அவர் என்ன அவர் காரில் முன்னாடி உட்காந்துன்னு போவேன். அவர் தேட்டர்லாம் பார்த்துட்டு 8 மணிக்கு 8:30 வீட்டில் கொண்டு விடுவேன். அவர் வீட்டை இறங்கி விட்டுருவார். அங்கே வீட்டுக்கு வந்துடுவேன். 3 மாதம் இப்படியே இருந்தேன். எல்லோரும் சம்பளம் கொடுத்தா நம்மளுக்கு சம்பளம் கொடுப்பேன். சம்பளம் கொடுக்கல. 3ஆவது மாதம் நான் சொன்னேன், மண்டே அன்றைக்கி ஸ்கூல் இருக்குது, நான் போனோம் SLC, நான் மண்டேலேயும் வர முடியாது, ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னு. அப்படி என்ன பண்ணுறேன், ஸ்கூலுக்கு போய் என்னென்ன ஃபீஸ் புக்ஸ் வாங்கணும், என்னென்ன ஃபீஸ் கட்டணும் எல்லாம் எடுத்துன்னு வா, நான் உனக்கு ஆஃபீஸில் கொடுக்க சொல்கிறேன். தட் இஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் மை கேரியர். அப்புறம் அடுத்த வருஷம் கேட்டுனே இருப்பார். ஸ்கூல் வந்து ஃபைனல் ஸ்கூலுக்கு என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் அது கூட பணம் கேட்டால் அவர் கொடுத்துடுவார். போனால் உடனே அவர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கான். அதில் அவர் கேஷ் எடுத்து போய் கொடுத்தா கேஷ் உடனே கையில் கேஷ் கொடுத்துருவான். கொண்டு இங்கே கட்டிட்டு போயிடான். அப்புறம் SLC முடித்த உடனே மறுபடி கேட்டுட்டே இருந்தார். அப்புறம் நான் வந்து லீவ் வந்து உடனே மறுபடியும் ஆஃபீஸ் போயிடுவேன். அப்புறம் எனக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குன்னு அப்போலாம் டைம் இது கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது. பெரிய கேஷ் புக் இருக்கும், அது எழுதுறோம். மேட்டு ஸ்பின்னிங் மில்ஸில் இருந்து அதை நான் வந்து ரஃப் கேஷ் புக் ஃபேர் கேஷ் புக் எழுதுறோம். பெரிய புக் டெபிட் கிரெடிட் எழுதிட்டு வரணும். அதான் வேலை, காப்பி அடிக்கிற வேலை. அது கொடுத்து மேலே வச்சு விட்டேன். மேலே பியூர் வேலை போயிடுத்து, கொஞ்சம் அப்கிரேட் ஆச்சு. அது அங்கே இருந்து அது கொடுத்தப்பறம் PUC சேர்ந்தேன். எனக்கு வந்து இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் ஆகணும்னு ஆசை. ஆனால் அவர் வந்து இன்றைக்கி நீ காமர்ஸ் தான் எடுக்கணும், அப்போ தான் நான் உனக்கு பின்னாடி உங்களை வேலைக்கு எடுத்துக்க முடியும் எங்கள் ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லி என்ன தீர்மானம் சொல்லிட்டார். பச்சைமஸ் காலேஜில் காமர்ஸ் ஜியாகிரஃபி, கமர்ஷியல் ஜியாகிரஃபி, அட்வான்ஸ் இங்கிலீஷ் கோர்ஸ் இருந்தது. அது சேர்ந்தேன். அப்போ கூட எனக்கு இங்கிலீஷில் போகணுன்னு ஆசை. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார், முடியாதுன்னு உடனே கடைசியில் பிகாம் சரி முடியாயிடுத்து. பிகாம் அது PhD ஃபுல் பணம் 3 வந்து பணம் கொடுத்துட்டார். பிகாம் சேர்ந்துட்டு பிகாம் படிச்சுருந்தேன் 3ஆவது வருஷம். அப்போ 2 வருஷம் என்ன பண்ணார், எஸ்டேட்டில் இருக்குது கிளென்ராக் எஸ்டேட்னு 4,500 ஏக்கர்ஸ் இருந்தது. அவர் 3 மாதம் அவனை நெவ்வி பார்த்துட்டு இருப்பான். 3 மாதம் என்னை அனுப்பிச்சுட்டு இங்கே இங்கே எல்லாம் ட்ரெயின் பண்ணி என்னை அனுப்பிச்சுட்டார். 3 மாதம் அங்கே எஸ்டேட்டில் இருப்பேன். கம்ப்ளீட்டாக மெயின்டைன் பண்ணுறோம். எஸ்டேட்டுக்கு கரஸ்பாண்ட் பண்ணுறோம், பேங்க்கில் பண்ணுறோம், அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட். அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. அங்கே போய்ட்டு 3ஆவது வருஷம் வந்துட்டேன். 3rd இயர் போகும்போது அவங்க ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க. ஸோ அப்போ போக முடியல, எஸ்டேட்டுக்கு போகல. அவன் அங்கேயே இருந்துட்டேன். அப்போ இப்போ 5ஆவது நாள் அவங்க ஒய்ஃப் இறந்து 5ஆவது நாள் ரிசல்ட் வந்தது. என்னடா பாஸ் பண்ணிட்டியான்னு கேட்டார். பாஸ் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி. சரி மேலே என்ன பண்ண போகிறார். இப்போ கனரா பேங்கிங் கார்பரேஷன்றது, இப்போ கார்பரேஷன் பேங்க், அவர் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அதில் வேலை வாங்கி கொடுக்குற போறியா இல்லை மேலே படிக்கிறியான்னு கேட்டார். நான் வீட்டில் கேட்டுன்னு சொல்கிறேன் சார். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, எங்கள் அண்ணா போய் கேள்வி. சரி சிதம்பரம் மாமனா விட்டேன். எங்கள் தங்க ரொம்ப கஷ்டப்படுறா, நீ இன்னும் மேலே படித்து இன்னும் 4 குழந்தைகள் இருக்குது, அந்த குழந்தை படிக்கணும், இது பேங்க் வேலை நல்ல வேலை, உடனே போய் பேங்க் வேலை சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ 13th டே நான் அவர் வீட்டுக்கு அவர் ஆஃபீஸ் போய்ட்டார். போய் நிற்கிறேன், நான் கை கட்டி நின்று அவர் கேட்குறேன், என்னடா என்ன டிசைட் பண்ணேன்னு. இல்லை எங்கள் வீட்டில் எல்லாம் சொல்லிட்டாங்க, கடன் அப்பாவுக்கு பலூன் மாதிரி வீங்கிருக்கு, எனக்கு வந்து எனக்கு வேலைக்கு போகிறேன், பேங்க் வேலைங்கிறேன், நீங்கள் பேங்க் வேலை வாங்கி கொடுத்துருக்கோம், அங்கே போய்ட்டு. உடனே அவர் என்ன சர்க்காஸ்டிக் சொன்னார், அப்படின்னா உனக்கு 10லேருந்து 5 மணி வரலும் பார்த்துட்டு நல்லா சாட்டர்டே லீவு, நல்லா ஊர் சுற்றலாம், உனக்கு மேலே படித்து மேலே வரணுன்னே உனக்கு இல்லை
அப்படின்னார். ஐ வாஸ் இன் டியர்ஸ். என்ன சொல்கிறேன்னு தெரியல எனக்கு. ஒரு பக்கம் ஃபேமிலி ப்ராப்ளம். நான் சொன்னேன், அவங்க வீட்டில் கூட வாடகை கொடுக்கல, 6 மாதம் அவங்க காலி பண்ணி சொல்லிட்டு இருக்காரு ராஜரத்னம் அப்படின்னா கூட சொன்னேன். அவர் எதையுமே கையில் வாங்கிக்கல. உடனே மாதம் 80 ரூபா உனக்கு கொடுக்குறேன். மேட்டூர் ஸ்பின்னிங் மில்ஸ் ஒரு கம்பெனி இருந்தது, அதில் ரிப்பேர்ஸை டெபிட் பண்ணி 80 ரூபா எனக்கு கொடுத்தா மாதம். 5 வருஷம் கொடுத்தாரு. கொடுத்துட்டு அவர் ஆடிட்டரை கூப்பிட்டு இவனை சேர்த்துக்கோ, நீ 1 இயர் என் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுவான், அப்புறம் வந்து சிஏ பண்ணுவான் அப்படின்னு சொல்லி சேர்க்க விட்டார். அப்புறம் அது ஆடிட்டர்கிட்ட சேர்ந்ததுக்கப்புறம் இன்டர்மீடியட் நான் பாஸ் பண்ணேன் 24th ரேங்கில். ஃபைனலுக்கு போகவே முடியல. அப்புறம் அசோக்லேண்டில் சேர்ந்தேன். அசோக்லேண்டில் சேர்ந்தவன் அதுவும் ஆடிட்டர் வாங்கி கொடுத்தாங்க. செட்டியார் இறந்து போயிட்டார். அவர் என்ன பண்ணார், அசோக்லேண்டில் சேர்த்து விட்டார். அங்கே தான் நான் பாஸ் பண்ணதான் ஒன்று ப்ரொமோஷன். அப்படி தான் அங்கே தான் நான் சிஏ ஃபைனல் முடித்தேன். இது என்னோடய கதை. அங்கே பண்ணேன். என் பிரதர் வந்து அவனுக்கு மெடிக்கல் படிக்கணும்னு ஆசை. அவன் வந்து அப்ளை பண்ணால் கிடைக்கல. அப்போ அடுத்து 25 ரூபா தான் அப்ளிகேஷன் பண்ணல மெடிக்கலுக்கு. அப்போ கிடைக்கலன்னா அடுத்த வருஷம் பிரசிடென்சி காலேஜில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சேர்த்து விட்டேன். அதுக்கு அடுத்த வருஷம் அவன் என்ன பண்ணால் மறுபடியும் போய் அப்ளிகேஷன் அனுப்பி எங்கள் அப்பாட்ட போய் கேட்டான், இது இதில் ட்ரை பண்ணலாம்ப்பா, நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன், எனக்கு கிடைச்சாலும் கிடச்சிடும் சான்ஸ்ன்னு கேட்டான். அப்போ எங்கள் அப்பா சார் படப்பட போன தடவை வாங்கி 25 ரூபாய் நான் கடனை அடைக்கல, நான் இப்போ எங்கடா போகிறது, நீ ஒன்றும் படிக்க வேண்டாம், நீ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படி போகிறோம் அப்படின்னு விட்டேன். லாஸ்ட்டு 7th அன்றைக்கி நீங்கள் நேரம் அழுதுட்டே வரான் அவன் என்கிட்ட. நான் அப்ரெண்டிஸ்ஷிப் தான் இருக்கேன், நானும் வேலைக்கு போகல. இப்போ தியேட்டரில் ஆஃபீஸ் இருந்தது எங்களுக்கு. அப்போ அந்த தேவி தியேட்டரில் 4th ஃப்ளோரில் ஆடிட்டர் ஆஃபீஸ். இவன் அழுதுட்டு அங்கே வந்துட்டான். என்னடான்னு கேட்டால், இந்த மாதிரி எனக்கு லாஸ்ட் டே அண்ணா தரமாட்டேங்கிற பணம் என்ன எவ்வளோ ஒன்று 25 ரூபா ஒன்றுன்னு கேட்டான். ஐ வெண்ட் டவுன். அங்கே கேஷியர் மீனாட்சி சுந்தரன் இருக்காங்க. ஏன்னா செட்டியாரோட வரது போகிறதால ஆடிட்டர்கிட்ட படிக்கிறேங்கன்னா அவனை ரொம்ப ரெஸ்பெக்ட் உண்டு எனக்கு. இப்போ கேட்ட உடனே அவன் உடனே 25 ரூபா கையில் எடுத்து கொடுத்தான். அங்கேயே கார்பரேஷன் பேங்க் பிரான்ச் இருந்தது, அதில் போய் ஒரு பே ஆர்டர் வாங்கி கொடுத்து இவனை 18ல் ஏற்றி விட்டேன். இந்த முதல் வருஷம் என்னாச்சு, நெடுஞ்செடி ஏதோ தகராறு பெரிய இஷ்யூ ஆகிடுது. கலைஞர் என்ன பண்ணார், அந்த வருஷம் 8 பேருக்கு மெரிட்டில் கொடுத்தார். அந்த மெரிட்டில் வந்து என் பாஸுக்கு என் பிரதர் கிடச்சிடுது, மெடிக்கல் கிடச்சி. சரி மெடிக்கல் கிடச்சா என்ன பண்ண பணம் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு செட்டியார்கிட்ட போய் கேட்டேன், அடிச்சு போய் கேட்டேன். அவர் என்ன சொன்னார் தெரியும், என்னோடய பேரனுக்கு இந்த வந்து ட்ரை பண்ணால் அவன் போய் கிடைக்கல, ஃபெயில் ஆகிட்டான், அவனுக்கு கிடைக்கல, உன் தம்பி கிடச்சிருக்கு, எந்தாலும் கிடச்சிருக்கு தெரியுமான்னார். என் பிரதர் சொன்னால், சார் நான் ஃபஸ்ட்டு வந்தேன் ஸ்கூலில், அதெல்லாம் தான் எனக்கு கிடச்சி சார், நல்ல மார்க் வாங்கினேன் சார் அப்படின்னா. இல்லைடா, உங்கள் அம்மா வந்து இந்த கோயிலில் வந்து டெய்லி போய் பாட்டு பாடிட்டு சேவை பண்ணிட்டு இருக்கா, அந்த புண்ணியம் தாண்டா உனக்கு கிடச்சிது அப்படின்னார். 5 வருஷமாக அவர் பணம் கொடுத்தார். 5 வருஷம் கொடுத்ததோடு மட்டும் இல்லை, இவனுக்கு ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப், இந்தியன் ஸ்காலர்ஷிப்லேருந்து கவர்மெண்ட்டே வந்தது. அந்த படத்தை பின்ன 3 வருஷம் கழிச்சு தான் வருவது. அந்த படத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு செட்டியார் படத்தை கூட்ட அவன் படித்தான். இன்றைக்கி நவ் டுடே ஹி இஸ் அ டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் கிளினிக்கல் நியூராலஜிஸ்ட் ஃப்ரம் லண்டன். பாளை மாவட்டத்தில் பப்ளிக் ஹெல்த் சென்டர் நம்பர் 1 இருக்கான் டாக்டர் ஜே பாஸ்கரன் பேர். நம்ம இவருக்கு நம்ம ஃப்ரெண்டு. எதுக்கு சொல்கிறேன், இந்த 2 பேரையும் இந்த மாதிரி இந்த செட்டியார் அவர் தான் எங்களை வந்து படிக்க வச்சு நான் இருந்தார். நான் கொஞ்சம் அசோக்லேண்டில் வேலைக்கெல்லாம் போனேன். என் தங்கை 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அடுத்த 2 பேருக்கு படிக்க எல்லாருக்கும் படிக்க வச்சு எல்லோரும் நல்லா செட்டில் ஆகிட்டோம். ஆனால் எங்கள் அம்மா வந்து எங்களால் காப்பாற்ற முடியல. அவருக்கு என்ன இருந்தது, சின்ன வயசுலேருந்து அது ஒரு கல்யாணம் வந்ததுலேருந்து லெஃப்ட்டில் ஒரு கட்டி இருந்திருக்கு சின்னதாக. அது என்ன ஆகுமா, அந்த நெர்வ்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணுவோம். ப்ரெஸ் பண்ண ரைட்டில் ஃபிட்ஸ் மாதிரி வரும். கை இங்கே இருக்குது அப்புறம் இப்படி காலில் போகும், உள்ளங்கால் வரலும் போய்டும் அந்த ஃபிட்ஸ். ஒரு 10 நிமிஷம் ரொம்ப டயர்ட் ஆகிடுவோம், அப்படி படுத்துட்டுருவோம். 15 மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் எழுந்து பாவம் ஷீல் ஸ்டார்ட் த ரொட்டீன். வேறு என்ன பண்ணுறது, வேறு யாரும் வீட்டில் இல்லையா அந்த காலத்தில் அந்த வேலையை பண்ணேன். ஆனால் ஒரு தடவை என்ன பண்ணேன், அவளை ஸ்டான்லிக்கு ஆக்ஷன் போனேன். ஸ்டான்லி நான் சின்ன பையன். ஸ்டான்லியை பார்த்துட்டு அவன் எக்ஸ்ரேல எடுத்து பார்த்துட்டு, உங்கள் அப்பா வரலையே, உங்கள் அப்பா ஆக்ஷன் வாங்கலாம். ஆனால் அம்மா கொண்டு வெளியே உட்காந்து வச்சுட்டு நான் மறுபடியும் போய், இல்லை சார் எதுக்கு அப்பா கூப்பிட்றேன், நான் தான் எங்கிட்ட சொல்லக்கூடாது, ஏன்னா இவ்வளோ பெரிய கட்டி இருக்கு உங்கள் அம்மாவுக்கு, உங்கள் அப்பா ஆக்ஷன் வாங்கிட்டோம். அப்புறம் நான் ஹைதராபாத் போயிருந்தேன். அதுக்கப்புறம் அசோக்லேண்டில் விட்டு ஹைதராபாத்தில் வேலைக்கு போயிருந்தேன். ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் ஃபார்மசூட்டிக்கல்ஸ்னு அங்கே ஒரு கம்பெனி, மெடிக்கல் கம்பெனியில் இருந்தேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு அப்போ தான் 88ல் இது சிடி ஸ்கேனர் வாங்கி இம்போர்ட் பண்ணியிருந்தான். எங்கள் அம்மா அழிச்சின்னு போய் அங்கே எடுத்து ஸ்கேன் பண்ணேன். எடுத்து என்ன சொல்கிறோம், இவ்வளோ பெரிய கட்டி வச்சு உங்கள் அம்மா இப்படி இருக்கணும், எல்லோரும் ஒரு இது மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த ஸ்கேனரை. அது வாங்கி இங்கே அமிச்சா கிருஷ்ணமூர்த்தி சீனிவாஸ் என் பிரதர் மூலியம் அமிச்சு அவன்கிட்ட ட்ரைனிங்கில் இருந்தாவும். அவர் பார்த்து சொல்லிட்டார், இது ஆப்ரேஷனாக பண்ணோம், உங்களுக்கு வசதி கிடையாது, அதனால் ஒரு பெயின் கில்லர் கொடுக்கலாம், இன்னும் 2 மாதத்தில் போய்டுவாவோ அப்படின்னு சொல்லிட்டார். எங்கள் அம்மாவை நாங்கள் எழுந்துட்டோம். பணம் இல்லை, வசதி இல்லை, அப்போ சிவகடாட்சமாக எந்த டாக்டர் எங்களுக்கு கிடைக்கல. வேறு வழி இல்லாமல் எங்கள் அம்மாவை நாங்கள் எழுந்துட்டோம், போயிட்டாகும். அதுதான் அந்த அம்மா எழுந்து தான்
நான் இன்றைக்கி வந்து என்னால் 50 அம்மா காப்பாற்ற முடியும். நல்ல வசதியாக இருக்கேன். நான் 6 வீடு வைனு எல்லாருக்கும் நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்து எல்லாம் சமூகம் இருக்கேன். ஆனால் எங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியாமல் போனது என்னோடய லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர். என்ன பண்ணுறது சொல்லுங்க. போயிட்டாங்க, அம்மா போயிடுச்சு. அதனால தான் அம்மா பேரில் சாவித்திரி ஃபவுண்டேஷன்னு அம்மா இறந்து போய் 2வது வருஷம் ஒரு ஆரம்பித்தேன். நான் நிறைய சம்பாதிச்சேன். இப்போ ஜெயலலிதா வந்து இறந்து போனாங்க, எதையோ எடுத்துகிட்டு போனாங்களா? யாராவது நம்ம தான் நாளைக்கு இப்போ இன்றைக்கி எங்கள் அப்பா ராத்திரி 11 மணிக்கு படுத்தார். ரெண்டாவது குளிர்லாம் ஃபேன் ஒன்றும் இல்லைடா ஏன் சாப்பிட்லையேன்னு. இல்லை சரி அது பசிக்கலடா சாப்பிடல அப்படின்னாரு. காலைல 5 மணிக்கு காஃபி சாப்பிட வைத்தா 3 மணிக்கே போயிட்டாருங்கிறான் டாக்டர் வந்து. 10:30 மணிக்கு படுத்துட்டு காலையில் போவேன், என்னத்தை எடுத்துகிட்டு போனேன், எதையும் எடுத்துகிட்டு போனேன். கட்டின புடவையை கூட உருண்டு விட்டுருவாங்க அடிச்சு வைக்கும்போது. நம்ம எதையும் எடுத்துகிட்டு போகிறது. அது எனக்கு ஒரு பெரிய தாக்கமாக இருந்தது. அதனால் அம்மா பேரில் வச்சு மெயினாக மெடிக்கல் எஜுகேஷன் அது நான் வந்து 1992 ஆரம்பித்தேன். அது நான் பண்ணிட்டுருக்கேன். நான் அதை தவிர ஏழைகளுக்கு தான் கொடுப்பேன். சொந்தக்காரர்கள் யாருக்கும் நான் கொடுத்து பண்ணுறதில்லை. இன்றைக்கி எங்கள் காலத்தில் எங்கள் வீட்டில் வேலை பண்ணுறவங்க இந்த கோயிலில் வேலை அர்ச்சகர்கள் குழந்தைகள் இப்போ நிறைய குழந்தைகள் இருக்குது. நான் லிஸ்ட் ஆடிட் பண்ணி நடத்திட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஜேபி கல்ச்சுரல் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்தேன். என் தங்கையெல்லாம் நல்லா பாடுவான். ஆனால் பாட்டு கற்றுக் கொடுக்கறதுக்கு கூட வசதி இல்லை இப்போது. அதனால் அவர் ஒரு டிரான்சிஸ்டரில் கல் மேலே வச்சாதான் பாடுவது. அதில் போய் உட்காந்து கேட்டுட்டு இருந்தா பாவம். அந்த ஏக்கரில் என்ன பண்ணேன், ஜேபி கல்ச்சுரல் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து கான்சர்ட்ஸ்லாம் போய் ஃப்ரீயாக அரேஞ்ச் பண்ணுவேன். ஃப்ரீ கான்செப்ட். ஏன்னா இந்த கஞ்சிரா வச்சுக்கிற மிருதங்க வச்சுக்கிறவங்களாம் பாவம், அவனுக்கு வந்து பணம் கிடையாது. 4 கச்சேரி வச்சா கூட என்ன ஒரு 1000 4000 கொடுப்பான். வச்சு என்ன பண்ணுவான், அப்பா அம்மா இருப்பா, குழந்தை படிக்கணும், வீடு வாடகை கொடுக்கணும். அவன் வந்து எப்படி அவன் கஷ்டப்படுவான், எப்படி காலம் தள்ளுவான். அதுக்காக நான் பண்ணுறது, அவனுக்கு கூட ஒரு கச்சேரி வைப்பேன். ஒரு 40,000 50,000 செலவழித்து ஒரு கச்சேரி வச்சு எல்லாம் ஆளாக வெல்கம் போட்டு அது பண்ணிகிட்டுருக்கேன். அது ஒரு 15 வருஷம் 20 வருஷம் பண்ணிகிட்ருக்கேன். அதுமாதிரி நல்ல நாடகங்கள்லாம் இருந்த போட்டுப்பேன். இப்போ மாத்ரு தேவோ பவான்னு எங்கள் அம்மா பேர் இந்த நாடகம், எங்கள் அம்மா அப்படி எனக்கு இழந்தோம், எப்படி கஷ்டப்பட்டா அப்படிங்கிறது போட்டிருக்கேன். 3 ரூபா ஆகிடுது. இப்போ அனிமகாலம் முந்தானத்து போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த இப்போ இவர் இருக்கார், நம்ம வருது இருக்காரு. வருது எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. வருது வந்து இந்த தியாகபிரம்மன் ட்ராமா ஒன்று போட்டார். அதில் வந்து ஒரு இது வரும், டயலாக் வரும். நீங்கள் கோயில் குளத்துக்கெல்லாம் போக வேண்டாம், ராம 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 ராம் ராம 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 சீதா ராம ராம ராம் அப்படி வரும். அதை கேட்ட உடனே தியாகராஜருக்கு அவர் பகவான் வந்து ராமர் வந்து காட்சி கொடுப்பார். அதை வந்து நம்ம 3 லட்சம் பேருக்கு மேலே இருக்கா அமெரிக்காவில். நம்ம தமிழ்காரர் எல்லாம் அங்கே போய் செட்டில் ஆகிட்டான். எல்லா குழந்தைகளுக்கும் வருஷம் இந்த இவர் கிளீவ்லண்ட் சுந்தரம் போவார். கிளீவ்லண்டில் அவர் ப்ரோக்ராம்லாம் வைப்பார். அங்கே அந்த ஜனங்களுக்கு போகணுன்ட்டு வரதராஜன் ட்ராமாவை ஐ பெய்ட் 12 lakhs கொடுத்து அந்த 8 பேரையும் அங்கே அமைச்சேன். 10 ட்ராமா போட்டு வந்தார் வரதராஜன். 12 பேர் அவளுக்கு 12 lakhs கொடுத்து என்னன்னா நம்ம ஜனங்களுக்கு அது போய் சேர்றதுக்கு ஒரு நல்ல எண்ணம், வேறு ஒன்றும் இல்லை. இது என்ன இருக்குது இல்லையா? அதனால் எதுக்கு நான் சொல்கிறேன், நிறைய நேரம் எடுத்துன்னுட்டேன். இப்போ வந்து குழந்தைகள்லாம் வந்து நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எவ்வளோ நான் கஷ்டப்பட்டு வந்து வைக்கிறது. அது அந்த மாத்ருதேவா சொல்லியிருக்கேன். உங்களாம் டைம் கிடைச்சா போய் பாருங்க. அது அந்த சொல்லியிருக்கேன். நான் இப்படிலாம் போய் சொன்னேன், திருடினேன் வீட்டில், அதெல்லாம் இப்படி அதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். குழந்தையெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில் எப்படியாவது பார்த்து நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறனால. ஸோ இந்த மாதிரி அருமையான வாய்ப்புக்கு நன்றி. இப்போ நான் நல்லா இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச்.